போட்டிருக்கிற அண்ணாவே மாசத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஆனா கார்பரேட்ல வேலை செய்யற பல பேரு டாக்ஸா கட்டிட்டு இருக்கோன்னு நெட்டிசன் ஒருத்தர் கொந்தளிச்சு ட்வீட் போட அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இந்த கம்பாரிசன் நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போங்க. நம்ம ப்ராப்பராக ஒரு வேலைக்கு போவோம். ஸோ வேலைக்கு போயிட்டு நம்மளுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம சில டேக்ஸ்லாம் நம்ம பே பண்ணுவோம். ஆனால் நம்மளோட தெருவிலேயே நமக்கு தெரிஞ்ச பல பேரே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீ கடை போட்டிருப்பாங்க, குட்டி பானிபூரி கடை வச்சுருப்பாங்க. அவங்களாம் நம்மளை விட அதிகமாக சம்பாதிப்பாங்க. லேக்ஸில் தாங்க அவங்களுடைய மந்த்லி இன்கமே இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு நெட்டிசன் ரொம்ப கொந்தளிச்சு ஷேர் பண்ணியிருக்காரு. அவருடைய மன குமுறல்களை கொட்டி இருக்காரு. எங்கள் வீட்டு பக்கத்தில் தோசை விற்கிற ஒரு அண்ணா இருக்காரு. அவரே மாதத்துக்கு 6 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணுறாரு. 1 இல்லை 2 இல்லை, சொலையா 6 லட்சம் ரூபாய். அதில் அவருக்குன்னு சில எக்ஸ்பென்ஸ்லாம் ஆகும் இல்லையா, கிச்சனுக்கு, அதுக்கப்புறம் மாவு வாங்குறது, அப்புறம் வேலையாட்கள் யாராச்சும் வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் கணக்கை கூட்டி கழிச்சு பார்த்தா கூட அந்த அண்ணனுக்கு மாதம் 3லேருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம். ஆனால் நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக படிச்சுட்டு ஒரு கார்ப்பரேட் வேலைக்கு போவோம். அண்ட் நம்மள பல பேர் சம்பாதிக்கும் போது நம்ம தான் அதிகமாக டேக்ஸ் கட்டுவோம். நம்ம சம்பாதிக்கிற பாதி காசு பார்த்தீங்கன்னா டேக்ஸுக்கே போயிடும். இது எப்படிங்க நியாயம் அப்படின்னு அந்த நெட்டிசன் சோஷியல் மீடியாவில் கேள்வி எழுப்ப பல பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம ஒரு பொதுவாக முடிவுக்கெல்லாம் வர முடியாது தம்பி. ஏன்னா இப்போ உங்களுக்கு மந்த்லி ஒரு இன்கம் ப்ராப்பராக வந்துட்டுருக்கு. அது ஒரு அஷ்யூர்டான இன்கம். ஆனால் அதுவே அந்த தோசை அண்ணாவை எடுத்துக்கோங்க, அவருக்கு மாதம் கண்டிப்பாக 6 லட்சம் வருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் கோவிட்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆச்சு, எல்லா பிஸ்னஸுமே டவுன்ஃபால் ஆச்சு. ஒரு மழையோ புயலோ வந்தாலோ அவங்களுடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்லாம் கிடைக்காது. அவங்களுக்கு ஹோம் லோனு, கார் லோனு, பைக் லோனு, எந்த லோனும் கிடைக்காது. பிஎஃப் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க டாக்ஸ் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே அவங்க நிறையவே ஜிஎஸ்டி பே பண்றாங்க. ஸோ எல்லா வேலையிலையும் பார்க்கும்போது ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, ஒரு சின்ன டீ கடை வச்சா கூட அப்பா சூப்பர்ப்பா அவருக்கு என்ன ஜாலியாக இருக்காரு அப்படின்லாம் நினைக்க முடியாதுங்க. அதுலேயும் மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு, ஒரு கார்ப்பரேட் வேலையில் கம்ஃபர்டபுளாக இருந்து சம்பாதிக்கிறது பெட்டரா, அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸாவது ஸ்டார்ட் பண்ணி அதில் லாபம் பார்க்குறது பெட்டர் ஆப்ஷனா? உங்களை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டு? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஃப்ரீயாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் உட்ஸை இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.